இந்த பொங்கலுக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டோம். அப்போது பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்க பெரிய ஆட்டிசம் சைல்டோட பேரண்ட்ஸ் அத்தனை பேரும் ஏன் சார் 4 நாள் லீவ் விட்டீங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அவங்க சில சமயங்களில் பேரண்ட்ஸ் வந்து சண்டே கூட ஏன் சார் லீவ் விட்றீங்க, சண்டே கூட வச்சா நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணா பே பண்ணுறோம், யாரையாவது வர வச்சு பார்த்துக்க முடியுமான்னு கேட்பாங்க. பெரிய பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை சென்டருக்கு எப்படியாவது அனுப்பிவிடணும்னு பார்ப்பாங்க. நல்ல மழை காலத்தில் கூட பெரிய பசங்களை கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களோட அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆட்டிசம் பாதித்த சின்ன பசங்களை அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக கிளாஸ் அனுப்புறதில்ல. நாம் பொங்கலுக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டால் அவங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே லீவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு 6 மாதம் டு 1 வருஷம் வரைக்கும் தெரப்பிக்கு அனுப்பாமல் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அந்த குழந்தைங்கள ரெகுலராக தெரப்பிக்கு அனுப்பாமல் அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க, ரெகுலராக அனுப்ப தயாராக இருப்பாங்க. இந்த சின்சியாரிட்டியை அந்த குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்கள ரெக்கவர் ஆவாங்க. ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள வீட்டில் வச்சுருந்தா அவங்க பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. அந்த டைமில் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருக்காது. ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு 15-20 வயசு வரும்போது அவங்க ஒரு 50-55 வயசு ஆகிடுவாங்க. அந்த டைமில் அந்த பசங்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க எப்படியாவது வந்து சென்டருக்கு அனுப்பி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களை வீட்டில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அந்த டைமில் வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் பெருசாக இருக்காது. அதனால் அவங்க தெரப்பி சென்டருக்கு அனுப்பாமல் இருப்பாங்க. பெரிய பசங்களை சின்சியராக அனுப்புறது மாதிரி இந்த சின்ன பசங்களை சின்சியராக அனுப்புனாங்கன்னா அந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்துக்கலான்னு நினச்சாச்சுன்னா அந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்ண முடியாமல் பின்னாடி ஹாஸ்டலில் தான் விட முடியும். தேங்க்யூ.